வணக்கம் நண்பர்களே, நேற்று எபிசோட்ல நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு கிராமத்து காதலை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக தான் இந்த கிராமத்து காதல். நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க. ஆனால் என்னால் 3 பேரை மட்டும்தான் நம்ம கிராமத்து காதலை சீஃப் கெஸ்ட்டாக கொண்டு வர முடியும். அதனால் மற்றவங்க யாரும் வருத்தப்பட வேணாம். நாளைக்கு முயற்சி பண்ணுங்கள், நீங்களும் நாளைக்கு சீஃப் கெஸ்ட் ஆகலாம். ஆனால் இன்னைக்கான சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்க்கலாமா? அக்ஷால், ராமர் அண்ட் சதீஷ். வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்னைக்கு எபிசோட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நாளைக்கு நம்ம கிராமத்து காதல சீஃப் கெஸ்ட் ஆகணும்னா கேக்குற கேள்விக்கு சரியான பதில் அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் 3 பேர் யாரோ அவங்க நாளைக்கு நம்ம லக்கியான சீஃப் கெஸ்டா வரலாம். சரி, நம்ம கிராமத்து காதலுக்குள்ள போலாமா? வாங்க போலாம். பொய்க்கோழி என்னமோ பொய் பேசுற, பொய்யா பேசுற. உன் பேர் இனிமேல் பொய்க்கோழி. அப்படி சொல்லாதடா. அப்படிதான் சொல்லுவேன். என்னமோ புழுகு மூட்டை புழுகுறேல. போ இனிமே உன் பேர் புழுகு மூட்டை பொய்க்கோழி தான். இரு மிஸ்கிட்டே உன சொல்றேன். போய் சொல்லு போ பொய்க்கோழி. டேய், எதுக்குடா வம்பிட்டு இருக்க? எதுக்குடா நீ அழுவுற? அக்ஷால், பாரு அக்ஷால், இவன் என்ன வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான். டேய், எதுக்குடா அவன வம்பிழுக்கற? அது எதுக்கு நீ கேக்குற? அவன் சரியான பொய்க்கோழி, அதான் வம்பிழுத்தேன். பாரு அக்ஷால், என்ன பொய்க்கோழின்னு சொல்றான். டேய், எதுக்குடா பட்ட பேர் வச்சு கூப்பிடுற? இது ஸ்கூல் தானே, அப்பலாம் கூப்பிட கூடாது. உனக்கு தெரியாது? பாவம்ல, அவன் அழுவுறான்ல. அது உனக்கு தேவை அக்ஷால், உன் வேலையை பார்த்துட்டு போ. பொய்க்கோழி சொல்லாதடா. டேய், நிறுத்துடா. உனக்கு ஏன் கோவம் வருது? அவன் பொய் சொன்னா அதான் அவனுக்கு பொய்க்கோழின்னு பேர் வச்சேன். அப்படி என்னடா அவன் பொய் சொன்னா? அது அவன்கிட்டே கேட்டுக்கோ. டேய், என்னடா பொய் சொன்ன? அக்ஷால், அது இவன் நேற்று மைக்ரோடிக் பென்சில் வச்சிருந்தான். நானும் வாங்குவேன், எங்க அப்பா வாங்கி தருவார்னு சொன்னேன். ஆனா எங்க அப்பா வாங்கி தரல. அவர் இப்ப காசு இல்ல, அடுத்த தடவை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவன் என்கிட்ட பொய்க்கோழி வம்பிழுக்கிறான். அக்ஷால், பாத்தியா, அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படிதான். எங்க அப்பா வாங்கி தருவாருன்னு சொல்லுவான், ஆனா வாங்கிட்டே வரமாட்டான். பொய்க்கோழி. ஏச்சி, வாயை மூடுடா. நீலாம் ஒரு ஃப்ரெண்டா? பாவம், அவங்க வீட்ல என்ன கஷ்டமோ அதனால வாங்கி தரல. நீ அவனை டீஸ் பண்ணா அவனுக்கு அழுகதானே வரும். எங்க அப்பா கிட்ட நான் கேட்டேன், அவர் இப்ப காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அக்ஷால், அவர் கஷ்டப்படுறேன்னு சொல்றாரு. நான் என்ன பண்ண முடியும்? இப்படிதான் சொல்லுவான் அவன். எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டான். பொய்க்கோழி தான் அவன். டேய், இன்னொரு தடவை பொய்க்கோழின்னு சொன்ன உன்னை. அக்ஷால், அடிக்கிற விடு, மிஸ்கிட்ட சொல்லிருவேன். பின்ன நீ பண்ணது விட்டு சரியா? பாவுல அவன் உங்க வீட்ல வாங்கி தராங்கன்னா உங்க வீட்ல இருக்கு வாங்கி தராங்க. ஆனா அவங்க வீட்ல என்ன கஷ்டமோ அது அவங்களுக்கு தானே தெரியும். இப்படிலாம் பண்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஷேர் பண்ணணும், சரியா? இப்படிலாம் இருக்க கூடாது. சீ. ஆமா, எங்க வீட்ல இருக்கு வாங்கி தராங்க. அவன் பொய்க்கோழி தானே. மறுபடியும் சொல்றேன், பொய்க்கோழின்னு சொல்றியா? உன்னை இருடா. அக்ஷால், அடிக்காத, வலிக்குது. இனிமே யாரையாவது பட்ட பேர் அடிச்சு சொல்லுவியா? இசை, சும்மா அடி. இவன் எல்லாரையும் பட்ட பேர் வச்சு வம்பிழுத்துட்டு இருக்காண்டி. உன்னை விடவே மாட்டேன்டா. விடு அக்ஷால். அக்ஷால், மிஸ் போறாடி. அக்ஷால், ஸ்டாப் இட். அக்ஷால், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க? மிஸ் பாருங்க மிஸ், இந்த அக்ஷால் என்ன போட்டு அடின்னு அடிக்கிறா. மிஸ், இவன் தான் ஃபர்ஸ்ட் அவனை வம்பிழுத்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் மிஸ். அதனால தான். வாயை மூடு. ஸ்கூலுக்குள்ளே ரவுடித்தனம் பண்றியா அக்ஷால்? மிஸ், நோ மிஸ். என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க மிஸ். வாயை மூடு அக்ஷால். ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்குள்ள யாருமே கை வைக்க கூடாது, உனக்கு தெரியாதா? என்னவா இருக்கணும்? எதுக்கு அவனை அடிக்கிற? மிஸ், இல்ல மிஸ், எனக்காக தான் அக்ஷால் அடிச்சா. அவன் என்ன கிண்டல் பண்றான். உங்க அப்பா எதுவுமே வாங்கி தர மாட்டாரு, நீ பொய்க்கோழின்னு சொல்றான். இப்படிதான் அடிக்கடி எல்லாரையும் பண்றான். அதனால தான் அக்ஷால் அடிச்சா. டேய், சொன்னியாடா அப்படி? மிஸ், அது இல்ல மிஸ். போய் சொல்லாத. உன்னை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வருது ஸ்கூல் மேல. முதல்ல உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வா, நாளைக்கு இருக்கு உனக்கு. மிஸ், சாரி மிஸ். பள்ளிக்கூடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியல உனக்குலாம். வாயை மூடு. நாளைக்கு வரும்போது உங்க அப்பா அம்மா கண்டே ஆகணும். அக்ஷால், இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். கையெல்லாம் யார் மேலேயும் வைக்க கூடாது. எதுவா இருந்தாலும் மிஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணு, புரியுதா? ஓகே மிஸ், சாரி மிஸ். எல்லா கிளாஸுக்கு போங்க. அக்ஷால், என் மேலயா கை வச்ச? உனக்கு இருக்குடி. தேங்க்ஸ் அக்ஷால், எனக்காக நீ அவனை அடிச்சதுக்கு. மிஸ் கிட்ட நான் திட்டு வாங்கிட்டேன், சாரி. பரவாயில்ல, இனிமே நீ தைரியமா இருக்கணும். யாராவது வம்பிழுத்தா உடனே மிஸ் கிட்ட சொல்ல, அழுக கூடாது, சரியா? சரி அக்ஷால், பாய். வாடி இசை, போலாம்.
கல்யாணத்தை நடத்துறதை விட கல்யாண பத்திரிக்கை வைக்கிறது தான் பெரிய வேலையா இருக்குது. எல்லா பத்திரிக்கையும் தூக்கிட்டு ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி பணம் பார்க்க வச்சு பத்திரிக்கையை வடிச்சு அதுவும் அவங்க அன்பால டீ காபி ஜூஸ்ன்னு கொடுத்து அது வயிறு நிறைய குடிச்சு ஐயோ எத்தனை வீடு ஏறி இறங்கி வாங்க வாங்கன்னு சொல்லி சொல்லி வாயெல்லாம் வலிச்சிருச்சு. என்ன பண்றது, நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிடாம ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் நிறைய பேத்துக்கு வைக்க வேண்டியது இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒத்தாளா. ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா இன்னாலும் சருன்னு நம்மளை வண்டியில கூட்டிட்டு போயிருக்கும். என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து. 2 பொம்பளை பிள்ளைங்க. அதுவும் ஒவ்வொரு வீட்லையும் டீ காப்பியா கொடுக்குறாங்க பாரு. அதை குடிச்சே நம்ம இன்னும் கொஞ்சம் பெருத்துருவோம் போல. என்ன ராமரு, ஆளே பார்க்க முடியல. ஆமாண்டா சதீஷ், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னா சுத்தணும். இப்ப எங்க வெளியே வர முடியுது? குழந்தை குட்டி நினைச்சா வீடே கதின்னு இருக்க வேண்டியதா இருக்கு. அது என்னமோ உண்மைதான்டா ராமரு, நானும் வெளியவே வரதில்ல. உன்னை பாக்குறதே அபூர்வமா இருக்கு. ஆமா ஆமா, எங்க ஜோலியா கிளம்பிட்ட? தேனி வரைக்கும் ஒரு வேலை இருக்குடா, அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓ தேனி போறியா? சீக்கிரம் போ, பஸ்ஸை பிடிக்கணும்ல. ஆமாண்டா ராமரு. ராமரே சதீஷ். அட லதாக்கா, சொல்லுங்கக்கா, வாங்கக்கா. என்னக்கா வேக வேகமா எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க போல? ஆமா சதீஷ், தமிழுக்கு கல்யாணம்ல, அதான் ஒவ்வொரு வீடா பத்திரிக்கை வச்சிட்டு இருக்கேன். அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம். ராமர் சதீஷ் 100 ஆயிடுச்சுடா. அடுத்து உங்க வீட்டுக்கு வரலான்டா இருந்தேன். நீங்களே எதிர்பார்ப்புல வந்துட்டீங்க. வீட்டுல யார் இருக்கா பத்திரிக்கை வைக்கணும்? அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம். இங்கே கொடுங்க, அதனால என்ன? அட என்ன ராமரு, பத்திரிக்கை வீட்டுல இருந்து வச்சாதானே மரியாதை, ரோட்லயா கொடுக்க முடியும்? அட என்னக்கா பாவம்க்கா, நமக்குள்ள என்ன, நீங்களே அம்புட்டு ஒத்தால அலைஞ்சிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல கொடுங்க. இப்ப என்ன, நாங்க கல்யாணத்துக்கு வராம போயிடுவோமா என்ன? அப்படி இல்ல சதீஷ், ஒரு மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அக்கா, உங்க மரியாதை பத்தி எனக்கு தெரியும்க்கா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே கொடுங்க. நாங்க இல்லாம கல்யாணத்தை நடத்திடுவீங்களா என்ன? பரவாயில்ல கொடுங்க. சரி ராமரு சதீஷ், சொல்றீங்க. கல்யாணத்துக்கு கூட வரல, தொலைச்சு போடுவேன். ஒழுங்கா வந்துடணும். இந்தாங்க பத்திரிக்கை. ராமரு சதீஷ், கோச்சுக்காதீங்கடா, வீட்ல இருந்து வைக்கலன்னு ரோட்ல வச்சுட்டேன்னு அக்காவை மேல வருத்தப்படாதீங்க. அட என்னக்கா, நாங்க தானே வைக்க சொன்னோம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க வந்துடுறோம். ஏங்கா, கூல் சுரேஷ்னா உங்க தம்பி மவன் தானே? ஆமா சதீஷ், என் தம்பி மவன் தான். இப்ப வெளியூர்லாம் போய் வெளிநாடுலாம் போய் நல்லா சம்பாரிச்சிட்டு வந்திருக்காண்டா. நல்ல கிராண்டா கல்யாணம் பண்றாங்க. அவங்க தான் கல்யாண செலவுலாம் ஏத்துக்கிட்டாங்க. என்னமோ நல்லபடியா என் பொண்ணு கரை சேர்ந்தா போதுண்டா. கவலைப்படாதீங்கக்கா, உங்க மனசுக்கு நல்லபடியா நடக்கும். சரிடா, நான் நிறைய பேத்துக்கு பத்திரிக்கை வைக்கணும். நான் கிளம்புறேன், மறக்காம வந்துருங்க சரியா? குடும்பத்தோட வரணும். நீங்க சொல்லணுமாக்கா? கண்டிப்பா வரேன், போங்க. ஏன் ராமரு, அந்த கூல் சுரேஷோட கல்யாணம் பண்றாங்களே, இது சரியா? ஏன்டா அப்படி சொல்ற மாப்ள? இல்ல ராமரு, அந்த கூல் சுரேஷ் ஆளே சரியில்லை தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பஸ்ல ஒரு பொண்ணுகிட்ட வம்பிழுத்து அடி வாங்கினான். நானும் அந்த பஸ்ல தான் இருந்தேன். என்ன சதீஷ் சொல்ற? அந்த அக்காட்ட சொல்லியிருக்கலாம்ல. அப்படி இல்ல ராமரு, இப்ப ஏதோ திருந்திட்டாங்கிறாங்க. ஏதோ வெளிநாடுலாம் போய் நல்லா சம்பாரிச்சுட்டு வந்திருக்கானா. பாவம் லதாக்கா, 2 பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஏதோ நல்ல இடத்துல வாக்குப்படட்டும். நம்ம ஏதாவது சொல்லி ஏதாவது வேலை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? ஒருவேளை திருந்தி இருந்தானா? ஆமா சதீஷ், உண்மைதான். பொம்பளை பிள்ளை விஷயத்துல நம்ம யோசிச்சுதான் பண்ணணும். திருந்திருந்தானா நல்லது. அந்த அக்கா நல்லக்கா, அந்த அக்கா மனசுக்கு ஒன்னும் ஆகாது. சரி வா போவோம். ஆமாண்டா ராமரு, என்ன தேனி பஸ்ஸை பிடிக்கணும், வா போவோம். இந்த துணியை மடிக்க இம்புட்டு நேரம் மடி. ஏன்டா சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, மடிச்சு வைங்க. நம்ம ஒரு வேலை சொன்னா இவ நமக்கு வேலை சொல்றா பாரு. அது சரி, ஊர் முழுக்க பத்திரிக்கை வச்சாச்சா? யாரையும் மறந்துடாதடி, அப்புறம் சொல்லி காட்டுவாளுங்க கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு. அதெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கோம் அத்தை. உங்க மகனும் வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. வச்சிருவான், இன்னும் 4-5 நாள் இருக்குல்ல. அந்த காலத்துலலாம் கல்யாணம்னா 1 மாசத்துக்கு முன்னாடியே ஊரே களை கட்டுண்டி. ஆனா இப்பெல்லாம் பாரு எப்படி அமைதியா இருக்குன்னு. கல்யாண வீடு மாதிரியா இருக்கு. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? எங்க வீட்டுல கல்யாணம் நடக்குது, எங்க வீட்டுல கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அலைய முடியும்? அடியே, அந்த காலத்துல கொண்டாட்டமா இருக்குண்டி. இப்ப இப்படி இருக்கீங்கன்னு சொல்றேன். அது அந்த காலம், இது இந்த காலம். என்ன செய்ய சொல்றீங்க? இதை நடத்தி முடிக்கவே போதும் போதும்னு இருக்கு. மதனி மதனி, இந்த வந்துட்டா மதனின்னு. என்ன பதனி வேலை பார்க்க போறாளோ தெரியலையே. இவ வந்தாவே வயித்த கலக்குது. அடுத்து என்னத்த கேட்பாளோன்னு. வா பொன்வண்டு. பின்ன கல்யாணம்னா சும்மா வாடி. என்னடி பொன்வண்டு, வீடுலாம் சௌரியமா இருக்கா? அங்க போனதுல இருந்து ஆளே காணோம்.
என்ன அக்கா இப்படி கேட்டுப்புட்ட? வீடு எம்புட்டு பெருசு தெரியுமா? மதனி சொல்லலையா? என் மகன் அம்புட்டு பெரிய வீடு வாடகைக்கு எடுத்திருக்கான். நீ வந்து ஒரு எட்டு பாக்குறது எல்லா சௌரியமும் வீட்டுக்குள்ளே இருக்கு. தண்ணி கூட வெளியே போய் எடுக்க தேவையில்ல தெரியுமா? என் மருமக கொடுத்து வச்சவதான் அவன் பேத்தி. ஆமாடி, அதுக்குன்னு சொகுசாவே இருக்காதீங்க. 4 இடத்துக்கு அலைஞ்சு வேலை பாருங்கடி. என்ன பொண்ணுண்டு சொல்லு, என்ன விஷயம்? மதனி, நாளைக்கு மறுநாள் முகூர்த்த கால் ஊனிடலாம். நல்ல நேரம் பாத்துடலாம். என்ன சொல்றீங்க? ஆமா பொண்ணுண்டு, சரிதான். 5ஆம் நாள் ஊனிட்டா சரியாதான் இருக்கும். உன் வீட்லயே ஊனிடலாம். ஆமா ஆமா, மாப்பிள்ளை வீட்டுல ஊன்றதுதான் நல்லது. அங்கேயே ஊனிடுங்க. ஆமா ஆமா மதனி, அதான் 5ஆம் நாள் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் சாப்பாடுக்கு எதுவும் சொன்னீங்களா இல்லையா? அதுக்கும் நாங்க தான் சொல்லணுமா? இல்ல பொண்ணுண்டு, அவருக்கு தெரிஞ்சவர் இருக்காரு சமையல்காரு. அவரை வச்சு சமைச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. மதனி, சாதா சமையல பண்ணிட போறாங்க. வெளிநாட்டுல இருந்து வெளியூர்ல இருந்து என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்களாம். சொல்லிட்டான். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ண சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு விலை கம்மின்னு பண்ணிடாதீங்க. அடியே, கல்யாண சாப்பாடு நல்லா ருசியா இருந்தா போதும் சரியா? தாம் தூம்லாம் பண்ண வேணாம். வயிறு நிறைய சாப்பிடணும், ருசியா போடணும், சுத்தமா போடணும். அம்பிட்டுதான் முக்கியம். என்னத்தான் இப்படி சொல்லிவிட்ட? என் மகன் வெளிநாட்டுக்குலாம் போய் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான். அங்க இருந்தெல்லாம் ஆள் வருவாங்கல்ல, இங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா என் மகனுக்கு தானே அசிங்கம். அடியே, வெளிநாட்டு சமையலோட நம்ம கிராமத்து சமையல் சூப்பரா தான் இருக்கும் சரியா? அதெல்லாம் பத்தி உனக்கு கவலைப்படாத. உங்களுக்கு என்ன ஆத்தா, உங்க ஆளுங்க இந்த கிராமத்துக்குள்ளே இருக்காங்க, என்ன போட்டாலும் சாப்பிட்டுருவாங்க. என் மவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியூர்ல இருந்து வராங்கல்ல, நல்லா வாய்க்கு ருசியா போடணும். அதான் சொன்னேன். முடியலன்னா சொல்லுங்க, நாங்களே செஞ்சுக்கிறோம். அடியே பொண்ணுண்டு, இப்பதானே உனக்கு வசதி வந்திருக்கு, ரொம்ப தான் பீத்திக்கிறேன். என் மவன் சம்பாரிச்சு எம்பிட்டு கிராண்டா கல்யாணம் பண்றான். இந்த ஊரே மெச்சு போற அளவுக்கு கல்யாணம் பண்ண போறான். என் மவனுக்கு பொண்ணு கொடுக்க கியூல நிக்கிறாங்க. ஆனா நான் தான். என்னடி சலிச்சுக்கிற? என் பேத்திக்கு என்ன ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறியா? பின்ன என்ன, 5 பவுனா 6 பவுனா போட போறீங்க, அவ்வளவுதானே பண்ண போறீங்க. ஆனா என் மவன் 80 லட்சம் ரூபாய் செலவு பண்றான். என்னடி எப்ப பார்த்தாலும் பணம் காசுன்னு பேசிட்டு இருக்க? என் பேத்திக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன திடீர்னு கிளவி புதிர் போடுது? என் பேத்திக்கும் எல்லாம் இருக்கு. ஆமா ஆமா, என்ன இருக்கு இந்த வீட்டை விட்டா? என் வாய் மூடி பொண்ணுண்டு. லதா, உள்ள என் ரூம்ல பறந்த மேல ஒரு ட்ரங்க் பெட்டி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாடி. ஏன் இப்ப இருக்கு அந்த அழுக்கு பெட்டி? அதுல என்னத்த வச்சிருக்கீங்க? நான் சொன்னா கேளுடி, போய் அந்த பெட்டி எடுத்துட்டு வாடி. சரி சரி போறேன். என்ன கிளவி பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுது? அந்த அழுக்கு பெட்டியில என்னத்த வச்சிருக்கும்? அத்தை இந்தாங்க, நீங்க கேட்ட ட்ரங்க் பெட்டி. இப்படி கொண்டா. என்னது இந்த பழைய பெட்டியில என்னத்த இருக்குமோ? ஏ பொன்வண்டே, இந்த பெட்டியை சாதாரணமா நினைச்சுக்காத. இதுல என் பேத்திகளுக்காக நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். என்னது சொத்தா? என்னது சொத்து சேர்த்து வச்சிருக்கா? என்ன அத்தா சொல்ற? சொத்தா என்னது? ஆமாண்டி, இந்த பெட்டியை பத்தி யாருக்குமே தெரியாது. அப்பையில இருந்து என் பேத்திகளுக்காக நான் சேர்த்து வச்ச சொத்து தாண்டி. என்னது கிளவி திடீர்னு சொத்து கித்துங்குது, ஒண்ணு விளங்கலையே. ஆத்தா அப்படின்னா சேர்த்து வச்சிருக்க, திறந்து காட்டு. அதெல்லாம் முடியாதுடி. என் பேத்தி கழுத்துல என்னைக்கு தாலி ஏறுதோ அன்னைக்குதான் இந்த பெட்டியை திறப்பேன். என்ன கிளவி இப்படி சொல்லுது? அப்படி என்னதான் இருக்கு சொல்லாத்தா? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஆனா நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு இருக்கும் என் பேத்திகளுக்காக நான் சேர்த்து வச்சது. என்ன கிளவி இப்படி சொல்லுது? ஒருவேளை தங்கமா இருக்குமோ, இல்ல வைரமா இருக்குமோ? கிளவி கிட்ட இருந்து எப்படி கேக்குறதுன்னு தெரியலையே. ஆத்தா சொல்லு ஆத்தா, என்னதானே? என் மருமகளுக்கு தானே வந்து சேர போகுது. அடியே பொன்வண்டே, இது என் மாமனுக்கு கூட தெரியாது, யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு தான் நான் சொல்றேன் சேர்த்து வச்சதே. இது என்னைக்கு என் பேத்தி கழுத்துல தாலி ஏறுதோ அன்னைக்கு தான் நான் தருவேன் சரியா? அது வரைக்கும் நீ அமைதியா இரு. என் பேத்தியை பத்தி எதுவும் பேசாத. சரி சரி, நான் ஒன்றும் சொல்ல. என் மருமகளுக்கு தானே எல்லாமே, எனக்கு என்ன வந்துச்சு. சரி சரி, அப்ப நான் கிளம்புறேன். முகூர்த்த கால் ஊன்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைங்க சரியா? வரட்டா மதனி? சரி பொண்ணுண்டு, எல்லாம் தயாரா வச்சுக்கிறேன், போயிட்டு வா. அத்தை என்னத்தான் இருக்கு இந்த பெட்டியில? அடி எல்லாதா, அவளுக்கு சொன்னதுதான் உனக்கும். இப்பலாம் எதுவும் சொல்ல முடியாது. எடுத்த இடத்துல போய் பெட்டியை வை. என்னத்த இத்தனை வருஷம் இந்த வீட்ல இருக்கே, எனக்கே தெரியாம இதெல்லாம் இருக்கு. என்னத்த ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாதா? அடியே, என் பெத்த பிள்ளைகிட்ட இன்னொரு சொல்லல சரியா? நான் யார்கிட்டயும் சொல்ல விரும்பல. கல்யாணம் தண்ணிக்கு பாத்துக்கோங்க, எடுத்துட்டு போ பெட்டிய. அப்படி என்னத்தான் இருக்குமோ அந்த பெட்டியில? அடியே, திறந்து கிடந்து பாக்கணும்னு நினைக்காத சரியா? நீ நினைச்சாலும் அதை திறக்க முடியாது. இந்த கிளவியால மட்டும்தான் திறக்க முடியும். எடுத்த இடத்துல வச்சுட்டு வேலையை பாரு போ. கிளவி நல்லா உஷாராதான் இருக்குது. கடவுளே, நாள் நெருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கல்யாண நாள் கிட்ட கிட்ட வருது. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. நான் யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. அதான் உன்கிட்ட வந்து சொல்றேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடு, ஏதாவது பண்ணிடு. சின்ன நம்பிக்கை இருக்கு, ஏதாவது ஒன்று நடக்கும்னு. இதே கோயில்ல ஜோடியா நாங்க வந்து நின்று சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்ப நான் தனியா வந்து நிக்கிறேன்.
நடப்பதெல்லாம் நன்மைக்கிறே நினச்சிக்கிறேன். எது நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்காக தானே எங்கள் ஆத்தா சொல்லும். ஆனால் இந்த கல்யாணம் நடந்தா நான் நல்லா இருப்பேனா என்னன்னு தெரியல. இனிமே உன் கையில் தான் இருக்கு எல்லாமே. இவர் எப்படி இங்க? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தமிழ். நீ எப்படி இருக்க? சாமி கும்பிட வந்தியா? ஆமாங்க, சாமி கும்பிட தான் வந்தேன். இப்போ உடம்பு பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தமிழ். அது சரி, உன் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போதுங்க, போயிட்டு இருக்கு. சரி, பிரசாதம் வச்சுக்கலையா? இந்தாங்க பிரசாதம் வச்சுக்கோங்க. சரி தமிழ், குடு. மாமா எங்க போனாலும் வந்துடுறா. பிரசாதம் தானே, நானே வச்சுடுறேன் மாமா. தமிழ், நானும் ஜோதியும் தான் கோயிலுக்கு வந்தோம். ஓ அப்படியா? சரி சரி சரி, அப்ப நான் கிளம்புறேன். கிளம்பு எப்பன்னு காத்துட்டு இருப்பா போல. சரி தமிழ். மாமா வாங்க நம்மளும் போலாம். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். அடடே, நம்ம வீட்டுல மல்லாக்க படுத்துட்டு விட்டதை பாக்குறது என்ன சுகம். அந்த நிலாவ தானாம் கையில புடிச்சேன் ஏன் ராசாத்திக்காக. யோ புடிப்ப சூரியன் சுல்லுன்னு முகத்துல அடிக்குது, நிலாவை பிடிப்பாரா? நிலாவை எந்திரியா முதல்ல. ஏண்டி பொண்ணு வந்து இப்படி பேசுற? நம்ம வீட்டுல படுத்துட்டு அந்த விட்டத்தை பார்க்க எவ்வளவு சுகமா இருக்கு. இருக்கும் எல்லாம் என் மகனோட சம்பாத்தியம். முதல்ல எந்திரியா. என்னாச்சு பொண்ணு வந்து சொல்லு. யோ அந்த கிளவியை நம்ம சாதாரணமா இடம் போட்டுட்டோயா. சரியான கிளவி அது. என்னது இவ கிளவிங்கிறா? யார சொல்றா? யாரடி சொல்ற? அதான் உங்க அக்காவோட மாமியார். ஓ அந்த ஆத்தாவையா? என்னாச்சு சொல்லு. யோ இன்னைக்கு அங்க முகூர்த்த கால் ஊன்ற விஷயமா உங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப அந்த கிளவி திடீர்னு உங்க அக்கா கிட்ட பரணி மேல இருக்க ட்ரங்க் பெட்டி எடுத்துட்டு வாடின்னு சொல்லிருச்சு. ட்ரங்க் பெட்டியா? அதற்கு எடுத்துட்டு வர சொல்லுச்சு. ஒருவேளை வீட்டை விட்டு போதா கிளவி? யோ அதெல்லாம் இல்லையா, கதையை கேளு. என் பேத்திக்கு ட்ரங்க் பெட்டில சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லுதியா. ஏ மொட்டச்சி, என்னடி சொல்ற? சொத்து சேர்த்து வச்சிருக்கா? அது எங்கிட்ட சொத்து சேர்த்து வைக்கும்? யோ ஆமாயா, இன்னைக்கு திடுதிடுப்புன்னு அந்த பெட்டி எடுத்துட்டு வந்து இதுல என் பேத்திக்கு சொத்து இருக்கு, அவ கழுத்துல தாரி ஏறனோட இந்த பெட்டியை கொடுத்துரு அவள்கிட்டன்னு சொல்லுதியா. என்னவா இருக்குண்டி? அது எப்படி சொத்து சேர்த்து வைக்கும்? யோ சொட்ட, நீ தானே சொல்லியிருக்க அந்த அம்மாவோட புருஷன் அப்பயே ஜமீன் வீட்டுல வேலை பார்த்தாருன்னு. ஒருவேளை ஜமீன் வீட்டுல இருந்து தங்கம் வைரம் வைடூரியம் ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்குமோ? என்னது தங்கம் வைரம் வைடூரியமா? என்னடி சொல்ற? ஆமாயா, எனக்கு என்னமோ உறுதியா தெரியுது. அந்த பெட்டியை யாருமே திறக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கு இத்தனை நாளா, தெரியுமா? இன்னைக்குதான் அந்த ரகசியத்தை அவ மருமகளுக்கே சொல்லியிருக்கு உங்க அக்கா கிட்ட. அப்படியாடி? ஆமாயா, எல்லாம் நம்ம மருமகளுக்கும் மகனுக்கும் தான். வரட்டும் கண்டிப்பா அதுக்குள்ள தங்கம் வைரம் ஏதாவது இருக்கும். அப்பாடி இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எங்க அந்த ஒரு பீத்த வீட்டை மட்டும் கொடுத்துருவாங்களோ நினைச்சேன். கூட நகை நட்டும் வருது. ஏ பொண்ணுண்டு, பகல் கனவு காணாத. ஒருவேளை வேற ஏதாவது இருந்தா என்ன பண்ணுவ? யோ வேற என்ன இருக்கும்? நீ வாய மூடு. நீ ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல. ஒரு வேலை வெட்டிக்கும் போறதில்ல, வரதையும் இப்படி பேசுவ. வாய மூடியா. எனக்கு என்னப்பா, உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். கனவு காணி ஏமாந்துடாத. யோ உன்கிட்ட வந்து சொன்னது ஏன் தப்பு தான். நமக்கு எப்படி தங்க வைரம் வரப்போறது உறுதிதான். வந்தா சந்தோஷம், வரலன்னா நீ தான் கஷ்டப்படுவ. அப்படிதான் சொல்லுவேன். இந்த ஆளு ஒரு லூசு. புருஷனே இப்படிதான். பொண்டாட்டி ஏதாவது சொன்னா அதுக்கு ஆறுதலா சொல்ல மாட்டாங்க, எதிர்மறையா தான் சொல்லுவாங்க. போயா, தங்கம் வைரம் வரது உறுதி. பொன்வண்டு, இனிமே நம்ம கோடீஸ்வரிதான். நண்பர்களே, வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களா? அப்ப நான் கேக்குற கேள்விக்கு சரியான பதில சொல்லுங்க. நீங்க நாளைக்கு கிராமத்து காதல்ல சீஃப் கெஸ்டா வர போறீங்க. லதா வைத்திருந்த கூடையில் எத்தனை துணிகள் இருந்தன? மறுபடியும் கேக்குறேன், நல்லா கவனிங்க. லதா வைத்திருந்த கூடையில் எத்தனை துணிகள் இருந்தன? சீக்கிரம் பதில சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 3 பேரு அடுத்த எபிசோட்ல சீஃப் கெஸ்டா வர போறீங்க. உங்களுக்கு கிராமத்து காதல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். பாய், லவ் யூ ஆல்.